முருகா. என் அன்பு பிள்ளையே, தேவை இல்லாமல் இனி உன் துணையை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் பிள்ளையே. நடந்தது என்னவென்று நான் சொல்கின்றேன், இதை கேட்டு தெரிந்து கொள். நீ உன் துணையை நினைத்து எப்பொழுதும் புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். ஒரு நபரை அதிகமாக நேசித்தாய் என்பதற்காக அவரையே உன் உலகமாக்கிக் கொள்ள வேண்டாம் பிள்ளையே. ஒரு நபரை விரும்பவில்லை என்பதற்காக அவரை முழுமையாக வெறுத்து விடவும் கூடாது. இவ்விரண்டும் உனக்கு பிணைக்கும் பாச சங்கிலிகள் தான். உனக்கென வைத்திருக்கும் உயர்ந்த கடமைகள், புனிதமான பயணம் இன்னும் நிறைய இருக்கின்றது. என்னுடைய அருளில் நம்பிக்கை வைத்து நட. பெரும்பாலும் எல்லாவற்றையும் இழந்த பின்பேத்தான் நீ ஏமாந்து விட்டாய் என்று உணர்கின்றாய். ஆனால் அது உன் தோல்வி அல்ல தங்கமே, அது தான் உன்னுடைய விழிப்பு. இழப்பு எனும் வழிதான் உன்னை உண்மை தெரிந்தவனாக மாற்றுகின்றது. ஏமாற்றம் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை காக்கவே வந்தது. இழந்த பின்பு தெரிந்த உண்மையே உன் அடுத்த வாழ்வின் வெற்றிக்கான வழி. நீதான் உன் குடும்பத்தின் தூண். உன் கைகளில் தான் எல்லோருக்குமான வாழ்வு அதிகமாகவே இருக்கின்றது. உனக்கு யாரும் துணையாக இல்லை என்றாலும் உன் அப்பன் முருகன் துணை இருக்கின்றேன். உன் வியர்வை ஒரு துளி கூட வீணாகாது பிள்ளையே. அது நாளை உன் பிள்ளைகளுக்கு ஒளியாக மாறும். நீ சோர்வடையாமல் நிற்கும் அந்த உன் நம்பிக்கைதான் உன்னை உயர்த்தும். நீ தனியாக சுமந்தாலும் நான் எப்போதும் உன் பக்கமே நிற்கின்றேன். நீ அனுதினமும் உன் துணையை பற்றி தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். இனி அது தேவை இல்லை தங்கமே. உன்னுடைய துணை நன்றாகத்தான் இருக்கின்றார். எப்போதும் உன்னை நினைத்து கொண்டு இருந்தாலும் அவருடைய அன்றாட வேலைகளை அவர் செய்து கொண்டு தான் இருக்கின்றார். நீதான் அவரை பற்றி அதிகமாக யோசிக்கின்றாய். ஆனால் அவருக்கு உன்னை பற்றி யோசிக்கவே நேரம் குறைவாகத்தான் இருக்கின்றது. அதனால் நீயும் அதே போல் அவரை பற்றி கவலைப்படாமல் உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்து கொண்டே இரு தங்கமே. உனக்கு ஒரு நல்ல சிந்தனை நான் கூறுகின்றேன் கேள். உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வராமல் உன் அருகே இருந்து தடுக்கும் சில உறவுகளை உனக்கு நான் முகம் காட்டியும் இருக்கின்றேன். ஆகையால் துயரம் தரும் மனிதர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும், அவர்கள் உன் வாழ்வில் தடை கற்களாக இருந்தால் அவர்களை தூரம் வை. உன் வாழ்வில் பாதி பிரச்சனைகள் உனக்கு சரியாகும். பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவாய். புரிந்து நடந்து கொள் பிள்ளையே. நான் இருக்கின்றேன். ஓம் முருகா.